எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு, ஒருத்தருக்கு எப்போது வேலை கிடைக்கும். ஒரு உதாரண ஜாதகத்தோட விளக்க போறேன். அதாவது வேலையினாலே ஒரு புருஷ லட்சணம் அப்படிம்பாங்க. அதாவது அந்த காலத்தில் என்ன பழமொழினா, உத்தியோகம்னாலே புருஷ லட்சணம் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை ஒரு வேலை இல்லைன்னா தொழில், இது அவசியம். சரியா? இது இல்லைன்னா மனிதரால் குடும்பத்தை நடத்த முடியாது. ஏன்னா தாய் தகப்பன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருப்பாங்க. ஒரு 25 வயசு வரைக்கும் இல்லை ஒரு 30 வயசு வரைக்கும் வேணால் நமக்கு சாப்பாடு கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த 30 வயசை தாண்டும் போது நமக்குன்னு ஒரு வேலை, ஒரு தொழில் இருந்தால் தான் அப்போ நம்ம கல்யாணம் முடித்து மனைவியையும் குழந்தைகளையும் காப்பாற்ற முடியும். அதனால் இந்த வேலைங்கிறது ஒருத்தருக்கு ரொம்ப அவசியமாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் 13 வயசுலேயே ஒரு ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்கல் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துருவாங்க. சேர்ந்து அவங்க படிப்படியாக வளர்ந்து மெக்கானிக்கல் ஆகி அந்த கரெக்டாக வயசு வரும்போது சொந்த ஒர்க் ஷாப்பே வச்சுருவாங்க. ஒரு பெண் பார்த்து கல்யாணமும் முடிச்சிருவாங்க. சீக்கிரமாக அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்துடும். அவங்க அந்த 35 வயசுக்குள்ளேயே மன, வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்கி செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் பெண்களும் படிக்கக்கூடிய காலம் இது. அதனால் கண்டிப்பாக ஆண்கள் அதை விட அதிகமாக தான் படிக்கணும்னு எண்ணம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, +2 படிச்சுட்டு ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு அப்புறம் டாக்டரேட் பட்டம் இல்லை MPL PhD இந்த மாதிரிலாம் படித்து முடிக்கிறதுக்கே 25 வயசு ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அவங்க வேலை தேடுவாங்க. அப்புறம் உட்காருவாங்க, கொஞ்சம் டிலே ஆயிரும். இப்போ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா ஒரு 45 வயசு ஒரு மதிப்பில் தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்போ அதுக்காக வேண்டி இந்த 13 வயசுலேயே நீங்கள் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நீங்கள் போய் ஏதாவது போய் வேலையில் போய் சேர்ந்துடுங்கன்னு சொல்ல வருது நீங்கள் அர்த்தமாக நினச்சிக்க கூடாது. ஏன்னா இந்த காலத்தில் படித்தா தான் மதிப்பு, படிக்கலைன்னா இல்லை. நான் சொல்கிறது அந்த காலத்தில் 13 வயசில் இந்த மாதிரி போனவங்கெல்லாம் நிறைய வாழ்க்கையில் ஜெயிச்சு இன்றைக்கி லட்சாதிபதி கோடீஸ்வரங்களாக இருக்கிறது தான் உண்மை. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு கல்வி தான் ரொம்ப அவசியம். சரி, இப்போ நம்ம இந்த உதாரணமாக இப்போ நான் போட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு கர்மக்காரகன், தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுத்து இருக்கணுங்க. அப்படின்னா தான் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டயத்தில் வேலை கிடைக்கும். அதோட முக்கியமாக லக்னம், லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அதுக்கப்புறம் 5, 9க்குரியவன், அதாவது பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவங்க வலுத்து இருக்கணும். அவங்க வளர்வரை சந்திரன்லேயோ இல்லை பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன்லேயோ திதியிலேயோ பிறந்திருந்தா அவங்களுடைய ஜாதகம் அற்புதமாக இருக்கும். சரியா? இதுதான் இதுங்க. இப்போ 6ன்னா வேலை, 10ன்னா தொழில். அப்போ 6, 10 விட 6 வலுத்து இருந்தா 6க்குரியவன் லக்னத்திலிருந்து எண்ணி 6ஆம் இடத்துல அதிபதி வலுத்திருந்து அதில் ஒரு சுபகிரகம் இருந்து அந்த தசையும் நடக்கும்னா அவங்களுக்கு வேலையும் கிடைக்கும், நல்லா ஜெயிச்சிருவாங்க. 10ஆம் இடம், 6ஆம் இடத்தை விட 10ஆம் இடம் அதிகமாக 10ஆம் அதிபதி வலுத்து அதில் ஒரு சுபகிரகம் இருந்து தசை நடத்தினா அவங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடைச்சிடும், அவங்க தொழிலில் ஜெயிப்பாங்க. அப்போ 6 விட 10 வலுத்து இருந்தா தொழில், 10 விட 6 வலுத்து இருந்தா வேலை. ஆனால் எப்பயுமே இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் முதல்ல வேலை பாருங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிங்க. குழந்தை பெற்றதுக்கு பிறகு 40 வயசுக்கு மேலே தொழிலை தேர்ந்தெடுங்க. ஆனால் தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னா 6ஆம் இடத்தை விட 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறது மிக மிக அவசியம். சரி, இப்போ நம்ம இந்த ஜாதகத்துக்குள்ளே வருவோம். இவர் 20/5/1997 2:47 PM கரூரில் பிறந்திருக்கிறாரு. இவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. துலாம் ராசி, லக்னமாக வந்திருக்கிறது கன்னி லக்னம். கன்னி லக்னம், லக்னத்திலேயே ராகு, 2ல் சந்திரன், 5ல் குரு, 7ல் சனி கேது, 8ல் புதன், 9ல் சூரியன் சுக்கிரன், 12ல் செவ்வாய் மாந்தி. இப்போ ஃபஸ்ட்டு இவருக்கு லக்னாதிபதி யார்? புதன். அவர் 8ல் மறைஞ்சிருந்தாலுமே தனித்த புதனாக இருக்கிறாரு. பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் பார்வையில் இருக்கிறார்.
இந்த சந்திரன் வந்து திரியோதசி, இடையில வந்து சதுர்தசி ஒரு நாள் தான் இருக்குது. சதுர்தசி முடிஞ்சிட்டா பௌர்ணமி. இப்போ கிட்டத்தட்ட இவர் சந்திர ஆதி யோகத்தில் பிறந்திருக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்பயுமே சொல்லியிருக்கிறேன், 1, 5, 9 சுபகிரகங்கள் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ 1 வந்து அசுபர் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் 1க்குரியவன் வந்து ராசிக்கு கேந்திர பலம் பெற்றும் ராசி பார்வையிலையும் இருக்கிறாரு. 5ல் குரு இருக்காரு, 9ல் சுக்கிரன் இருக்காரு. அப்போ ஓரளவுக்கு இவருக்கு திரிகோணம்ங்கிற லட்சுமி ஸ்தானம் வலுத்துருச்சு. அது ரொம்ப முக்கியங்க. சரி, இங்கே இப்போ குரு நீசம் ஆயிட்டாருன்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. எனக்கு குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆயிட்டாங்க. இப்போ பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தன்னுடைய தசையில் நடத்தும் போது தன்னுடைய காரகத்துவத்தை முழுசாக கொடுப்பாங்கங்கிறது விதி. சரி, இப்போ இந்த இதில் நான் நவாம்ச கட்டம் போடலை, இடம் இல்லாதுங்கிறதுனால இப்போ சைடில் எழுதியிருக்கேன். இவருக்கு வந்து மேச லக்னம், மிதனத்தில் வந்து சுக்கிரன், கடகத்தில் புதன் கேது, கன்னியில் குரு, துலாமில் மாந்தி, மகரத்தில் சந்திரன் ராகு சனி, கும்பத்தில் சூரியன். இதுதான் நவாம்ச கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள். இடம் இல்லாதனால போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த லக்னம் என்ன சொல்லுதுன்னா, இது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. இது ஒரு நில ராசி. இப்போ இந்த ரிஷபம் வந்து ஒரு விளையக்கூடிய பூமி, இது வாழக்கூடிய பூமி. இந்த மகரம் வந்து வேலை செய்யக்கூடிய பூமி. இப்போ விளையக்கூடிய பூமியில் இவர் பிறந்திருக்கிறார். இப்போ இந்த கன்னினாலே புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க. கன்னி மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே அறிவு ஜாஸ்தியாக இருக்கும். இது படிக்காத மேதைன்னா இது படித்த மேதை. அப்போ இவங்களுக்கு வந்து நிறைய அறிவு இருக்கும். நகைச்சுவை, திரைத்துறையில் ஜொலிக்கிறவங்க, சினிமா எடுக்கிறவங்க, டைரக்டராக ஆகிறவங்க, சொல்லி கொடுக்குறவங்க, நெறியாளராக இருக்கிறவங்க, சொற்பொழிவாளராக இருக்கிறவங்க, பத்திரிகையாளராக இருக்கிறவங்க, இந்த அக்கௌண்ட்ஸ் துறையில் ஜொலிக்கிறவங்க, இவங்களுக்கு மேத்ஸ் நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் துறையில், செல்போன் துறையில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. நவீன சிறிய எலக்ட்ரானிக் கருவிகள் கண்டுபிடிச்சாலும் அந்த கண்டுபிடிச்ச கருவிகளை உடனே இவங்க கற்றுக்கிட்டு அதில் ரொம்ப ஜொலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதாங்க இவங்களுடைய நார்மல். இது இப்போ லக்னத்தில் ராகு இருக்கிறதுனால இவங்களுடைய எண்ணங்கள் எப்பயுமே பிரம்மாண்டத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும். கேது இருந்தால் ஞானத்தை தருவார். ஆனால் ராகு இருக்கிறாரு. ராகு இருந்தால் இவருடைய எண்ணங்கள் எப்பயுமே பிரம்மாண்டத்தை நோக்கி தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக கேது இருக்காரு, 7ல் சனி இருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு திருமண தாமதம்ங்கிறது சொல்லுது. இப்பயே இவருக்கு 27 வயசு ஆச்சு. இவருக்கு 30 வயசு முடிஞ்சதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சா அந்த கல்யாணம் நிலைத்தன்மை கொண்டதாக இருக்கும். சரி, இப்போ இவர் பிறக்கும்போது வந்து தசா இருப்பு ராகு தசை 11 வருஷம் 5 மாதம் 22 நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்காரு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற தசை குரு தசை, ராகு புத்தி. இது முடிய போகுது. எப்போ 18/6/2022 11/11/2024 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு இவருக்கு வரக்கூடிய தசை சனி தசை. இந்த சனியும் குருவும் பரிவர்த்தனை ஆகிட்டாங்க. இந்த சனி வந்து இவருக்கு ராஜ யோகாதிபதியாக, அதாவது 5, 6க்குரியவன். 5ங்கிறது பூர்வ புண்ணியம், புத்தி, புத்திரம். 6ங்கிறது கல்வியை முதல்ல எடுங்க. அப்புறம் தான் ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதாவது கடன் நோய் எதிரி. அப்போ அந்த சனி தசை அவருக்கு என்ன செய்யும் அப்படின்னா, 9 வருஷம் 5க்குரிய பலனை செய்யும், 9 வருஷம் வந்து 6க்குரிய பலனை செய்யும். ஏன்னா அவர் பரிவர்த்தனையாட்டி தான் வீட்டுக்கே வந்துட்டார், 5ஆம் வீட்டுக்கே அவர் வந்துட்டார். சரி, இப்போ இவருக்கு ஏற்கனவே இவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான். திடீர்னு இந்த கொரோனா பிரச்சனைனால இவர் வேலை இழந்து நிற்கிறார். அவங்க அம்மா தான் கேள்வி கேட்டுருக்கிறாங்க, இந்த மாதிரி வேலை இழந்து இருக்கிறாரு, அவருக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதில் 100% நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த சனி பகவான் வந்து அவருக்கு ஜனனகால ஜாதகத்தில் மீனமனையில் இருக்கிறார். இப்போ கோச்சாரத்தில் சனி கும்பத்தில் இருக்கிறார். அப்போ ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற சனியோட கோச்சார சனி வரும்போது 100% வேலை கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த சனிக்கு 12ல் தான் இருக்கிறார் கோச்சாரத்தில். இவர் அடுத்த வருஷம் மே மாதம் வந்துடுவார். இப்போ மே மாதம் உறுதியாக
வேலை இவருக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, குரு தசை ராகு புத்தி நடக்குது. தசாநாதன் குரு ஃபர்ஸ்ட்ல நீசம் அடைஞ்சிருக்காரு. நீசம் அடைஞ்சு நீச பங்கமாகி, அதாவது சனியும் குருவும் பரிவர்த்தனையாகி குரு தன்னுடைய வீட்டுக்கே போயிடுவார், சனி தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 7ஆம் வீட்டுக்கு போயிடுவார். இந்த குரு டைரக்டா 7ல் இருந்தால் நல்லது இல்லை. தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஆட்சி பலம் பெறக்கூடாது. ஆட்சியோ இல்லை மூலத்திரிகோணமோ உச்சமோ பெறக்கூடாது. ஏன்னா இந்த கன்னி லக்கணத்துக்கு 7க்கு உரிய அதிபதி தான் பாதகாதிபதி, மாரகாதிபதியாக வருவார். அதனால் இவர் 5ல் நீசம் அடைஞ்சது நல்லது தான். நீசம் மட்டும் அடையில, ஒரு வக்ரமும் அடைஞ்சிருக்காரு, நல்ல விஷயம்தான். பிறகுதான் அவர் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாரு. இப்போ தசாநாதன் ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு புத்தி நடத்துறாரு. இப்போ இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் யாரு? புதன். அந்த புதன் வந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் அந்த ராகு புத்தி நல்லா வேலை செய்யும். ஆனால் அந்த புதன் இங்கேயோ இல்லை. அவர் இருக்கிற இடம் லக்னத்துக்கு 8ல் மறைஞ்சிட்டார். ஃபர்ஸ்ட் லக்னாதிபதியே அவர் தான். பாருங்க, முதல்ல லக்னாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது விதி. இவருக்கு மறைஞ்சிட்டார். விதி விலக்கு. ஒரு பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் வந்து பார்க்குறார். ஆனால் குரு பார்க்கல, சந்திரன் பார்க்குறார். அப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலம் அடையாட்டாலும் அவர் ஓரளவுக்கு வலுவாக தான் இருக்கார். ஆனால் புத்தி நடத்துறது புதன் புத்தி அல்ல, இது ராகு புத்தி. ராகுனாலே முதல்ல லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து புத்திநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ராகுக்கு வந்து டைரக்டாக ஆட்சி உச்சம் புதன் அடைஞ்சிருந்தா இவருக்கு நல்ல பலனை செய்யும். இப்போ அவர் அடையல, மறைமுகமாக அவர் புதன் வந்து சந்திரனால் சுபத்துவப்படுறார். அதனால இந்த குருதச ராகு புத்தியில் கஷ்டம்தான். இருந்தாலும் அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டு தான் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக 11/11/2024 இருந்து சனி தசை ஸ்டார்ட் ஆயிடும். இவருக்கு கரெக்டாக அந்த 27.5 வயசுல பஞ்சமாதிபதி தசை ஸ்டார்ட் ஆகுது. இந்த 27.5 வயசுல இருந்து 46.5 வயசு வரைக்கும் இவருக்கு சனி தசை நடக்கும். அதுக்கப்புறம் லக்னாதிபதி தசை நடக்கும், புதனுடைய தசை. அப்போ அது எது வரைக்கும் இருக்கும்? 46லேருந்து ஒரு 17 கூட்டிக்குவோங்க, 63.5 வயசு வரைக்கும் நடக்கும். இப்போ 63.5ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்டு வயசு எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் கேதுவுக்கு நல்ல பலனை செய்யறதுனால சுக்கிரன் நல்ல பலனை செய்வார், ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆயிட்டாரு, சனி பகவானும் பரிவர்த்தனையாகி ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. 8க்குரிய செவ்வாய் அதி நட்புல தான் இருக்கிறாரு. அவர் நீசமடையில. ஆயுள் பலம் உண்டு ஜாதகருக்கு, 90 வயசு வரைக்கும் இருப்பார். இவருக்கு இந்த 11வது மாதம் கண்டிப்பாக சனி தசை சனி புத்தியிலேயே இவருக்கு வேலை கிடைச்சிரும். ஏன்னா இந்த சனி தான் தொழில் கர்மக்காரகன். ஏன்னா கோச்சாரம் வந்து சனி பகவான் வந்து ஒரு ராசி கட்டத்தில் 2.5 வருஷம் இருப்பார். அப்போ டோட்டலாக சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஆயிடும். அப்போ எல்லா ஜாதகருக்கும் அந்த கோச்சார சனியில் ஜனனகால சனியில் கோச்சார சனி வரணும்னா 30 வருஷம் வெயிட் பண்ண முடியாது. சில பேருக்கு 30 வருஷமாக இருக்கலாம், சில பேருக்கு 25 வருஷமாக இருக்கலாம், சில பேருக்கு 20 வருஷமாக இருக்கலாம். ஆனால் இவருக்கு அடுத்த வருஷமே வந்துடும். ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே இவருக்கு சனி தசை சனி புத்தியில் வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும். சரி, அரசு வேலை கிடைக்குமா சார்? இவருக்கு அரசு வேலை கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா இங்கே சிம்மாதிபதி வலுவா இல்லை. சிம்மாதிபதியை குரு பார்க்குறாரு, லக்னத்தையும் குரு பார்க்குறாரு. லக்னம் வருக 12:37 டிகிரியில் இருக்கிறாரு. குரு வந்து 27, 15 டிகிரிக்குள்ள லக்னம் ஓரளவு சுபத்துவம் ஆகுது. ராகு பாருங்க 1 டிகிரியில் தான் இருக்கிறார். ஆனால் குரு 26 டிகிரி தள்ளி இருக்கிறதுனால தான் இந்த ராகு புத்தி அவருக்கு வேலை செய்யலை. ஒருவேளை குரு வந்து 5-6 டிகிரிக்குள்ளே பார்த்தாச்சுன்னா இந்த ராகு திசையில் அவர் கண்டினியூ வேலையிலேயே இருந்திருப்பார். இந்த ராகு
குருவனுடைய பார்வை விலகிருச்சு. 22 டிகிரி போனாலே சுத்தமாக அந்த ராசி கட்டத்தை குரு பார்க்கலன்னு அர்த்தம். அதனால தான் இவருக்கு ராகு புத்தி சிரமத்தை கொடுத்தது. சரி, இப்போ சூரியனும் குருவும் பார்வையில் இருந்தாச்சுன்னா அப்போ சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரியில் இருக்காரு குரு, 27 டிகிரியில் இருக்காரு. அப்போ 22 டிகிரி தள்ளி போயிட்டாரு. அப்போ இது வந்து என்னை பொறுத்த மட்டுக்கு சிவராஜ யோகம் கிடையாது. சரி, சுக்கிரன் களத்திரக்காரகன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா சுக்கிரன் 18 டிகிரியில் இருக்காரு, குரு 27 டிகிரி இருக்காரு, 9 டிகிரிக்குள்ள இருக்காரு. சூப்பர். அப்போ இங்கே களத்திரக்காரகன் ஸ்ட்ராங் ஆகிட்டார். இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே வலுவாக இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு. ஆனால் குரு சுக்கிரன் தொடர்போ இல்லை சேர்ந்தோ இருந்தால் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அது சுக்கிரனுடைய வீடாக இருந்தால் தாம்பத்திய சுகத்திலையும் சுகபோகங்களையும் அனுபவிக்க விட மாட்டார். அது குருவுடைய வீடாக இருந்தால் குழந்தையும் பொருளாதாரத்திலையும் கை வைப்பார். ஆனால் இந்த சுக்கிரனோட ஒரு அரை பாவரான சூரியன் சேர்ந்ததுனால இவருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. சரியா? அதனால இவருக்கு குரு தசை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் பாதகாதிபதி மாரகாதிபதி, கல்யாணம் முடிச்ச பிறகு வரக்கூடாது. ஆனால் இவருக்கு வந்தாலுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு அவர் வலுவடையில் நீசம்தான் அடைஞ்சிருக்காரு, வக்ரமேர அடைஞ்சிருக்காரு. அதனால இவருக்கு பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ இவர் என்ன படிப்பு எடுத்திருப்பாருன்னு நம்ம கணக்கு எடுத்தோம்னா, இப்போ கிட்டத்தட்ட இந்த சுக்கிரனும் இந்த சந்திராதி யோகத்தில் இருக்கிறாரு, சூரியனும் இருக்கிறாரு, புதனும் இருக்கிறாரு. இந்த சுக்கிரன் வந்து குருனுடைய பார்வையிலையும் இருக்கிறாரு, சந்திரனுடைய பார்வையும் இவருக்கு விழுகும், புதனும் இருக்கிறாரு. ஆனால் இவர் படித்த படிப்பு வேற. இவர் மருத்துவ சம்பந்தமாக படிச்சிருக்கிறார். ஆனால் என் கணக்குப்படி இவர் புதனுடைய தொழில் இல்லை சுக்கிரனுடைய தொழிலோ வேலையோ எடுத்தால் இவர் ஜொலிப்பார். இப்போ புதன் என்ன, ஐடி ஃபீல்டில் ஜொலிக்கலாம், இல்லை புதனும் சுக்கிரன் வச்சதுனால சினிமா துறையில் ஜொலிக்கலாம். சரியா? இல்லைன்னா இவர் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் துறையில் ஜொலிக்கலாம், இல்லை ஒரு டீச்சிங் தொழிலில் ஜொலிக்கலாம். டீச்சிங்கில் ஜொலிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ராசி லக்னத்துக்கு வந்து குரு வந்து 2 தொடர்பு அடைஞ்சிருந்தா தான் அவங்க வாத்தியாராவோ இல்லை ப்ரொஃபஸராகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 5ல் குரு இருக்கிறதுனால லக்னத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஜாதகர் நல்லா இருப்பார், பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும். 9 இவரே பாக்கியசாலி, இவர் தந்தையார் நல்லா இருப்பார். எனக்கு கூடிய சூரியன் இருக்கிறார். அப்போ தந்தை வலுவாக இருக்கிறாருன்னு அர்த்தம். பௌர்ணமி சந்திரனில் பிறந்ததுனால தாயாரும் நல்லா இருக்கிறாங்க. சரியா? இங்கே கல்விக்குரியவன் 4ஆம் இடம் சொல்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி, 4ஆம் இடம் உயர்நிலை கல்வி, 9ஆம் இடம் வந்து கல்லூரி கல்வி, இதெல்லாம் சொல்லுவாங்க. மொத்தத்தில் 4ஆம் இடம் தாங்க எல்லாத்துக்குமே. 4ஆம் இடம் கரெக்டாக இருந்தால் நல்லது தான். 4க்குரியவன் 5ல் இருந்தாலுமே அவர் பரிவர்த்தனையாகி ஆட்சி விட்டு பலமாயிட்டார். அப்போ இவர் வந்து நிறைய படிப்பாருங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லைங்க. சரியா? அப்போ இவருக்கு கல்யாணம் மட்டும் 30 வயசுக்கு மேலே முடிச்சிடணும். இவருக்கு 11ஆவது மாதம் கண்டிப்பாக வேலை கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, 7ஆம் வீடு குரு வீடாக வருது. அப்போ ஒரு நல்ல மனைவி, ஒழுக்கமான மனைவி, நேர்மை, உண்மை, நாணயம், ஆன்மீகம், ஆச்சாரம், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் சொல்லி கொடுத்தல், யோகா, நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி செய்வங்களாக இருப்பாங்க. ஒரு ஆசானா இருப்பாங்க வரக்கூடிய மனைவி. இல்லை ஒரு கல்லூரியிலேயோ பள்ளிக்கூடத்துலேயோ சொல்லிக் கொடுக்கும் தொழிலில் இருப்பாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் பேங்கில் வேலை செய்யக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க. இவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒருத்தர் கோடிகளில் சம்பாதிக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி வலுவாக இருந்து லக்னத்தை குரு பார்த்து, லக்னாதிபதியை குரு பார்த்து, ராசியை குரு பார்த்து, ராசி அதிபதியை குரு பார்த்தா மாதம் வந்து அவங்க 100 கோடியிலிருந்து 1000 கோடி வரைக்கும் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அது விதி. பாருங்க, லக்னத்தை குரு பார்க்குறாரு. ஆனால் இந்த குரு எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாருன்னா 15 டிகிரிக்குள்ளே பார்க்குறாரு. சனியும் பார்க்குறாரு. இல்லை, சனி எழுதலை. சரி, எனிவே சனியும் பார்க்குறாரு. இது சமசத்தம பார்வை வேற. அப்போ சனி லக்னத்தை பார்த்தாலே அவருக்கு முதல் வேலை விரயம், 2வது வேலையில் ஜெயிப்பார்.
இதுதான் விதி. லக்னத்தில் கிரகம் இருந்தாலே அவருக்கு 2 வருமானம். எந்த கிரகமாக இருந்தாலும் 2 வருமானம். ஒன்று அவரே வந்து வேலையும் செஞ்சுட்டு தொழிலும் பண்ணுவார், இல்லை வரக்கூடிய மனைவி வேலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. சரியா? அப்போ இது எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு மேக்சிமம் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.